ஹாய், காலையிலத்துக்கான பிரேக்ஃபாஸ்ட் மெனு என்னன்னா சோள மாவு தோசைக்கு வெங்காய சட்னி. சின்னவனோட ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு நெல்லிக்காய் சாதம் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த நெல்லிக்காயில வந்து ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. விட்டமின் சி ரொம்ப ரொம்ப அதிகம். அது இல்லாமல் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. பெரிய நெல்லிக்காவா இருக்கட்டும், சின்ன நெல்லிக்காவா இருக்கட்டும், இந்த சாதம் கிளறது ஒரே மெத்தடு தான். ஸோ அந்த பெரிய நெல்லிக்காய் வந்து நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். இதில் ஒரு 5 நெல்லிக்காய் எடுத்துங்க. நான் ஃபர்ஸ்ட் 4 எடுத்துட்டு அப்புறம் 1 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா துருவி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் சூடானதும் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு வெடிச்சதும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். சின்ன நெல்லிக்காய் யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுல இருக்கிற சீடை வெளியில எடுத்துட்டு அந்த ஃப்ளஷ் போர்ஷன் மட்டும் மிக்சர் ஜார்ல போட்டு கொரகொரப்பா அரைச்சுக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு தாளிச்சதுக்கு அப்புறமா இப்போ கருவேப்பிலை, வரமிளகா, அப்புறம் நிலக்கடலை வறுத்து வச்சது அதையும் சேர்த்திட்டு நம்ம துருவி வச்சிருக்கிற அந்த நெல்லிக்காயும் போட்டுக்கலாம். கூடவே மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து கிளறிட்டு லோ ஃபிளேம்ல வச்சு இந்த நெல்லிக்காய் வந்து 1 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். குக் பண்ணி வச்சிருக்கிற ரைஸை சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம கிளறி எடுத்துட்டோம்னா சூப்பரான நெல்லிக்காய் சாதம் ரெடி. வாரத்துல ஒரு நாளாச்சும் இந்த மாதிரி நெல்லிக்காய் சாதம் வச்சு சாப்பிடுங்க. நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வேற ஒரு வீடியோல பார்க்கலாம்.